Exercise 2.2 first sum solve for x x ஓட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் செட் எக்ஸோட வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, mod 3 minus x less than 7 கொடுத்துருக்காங்களா. ஸோ mod 3 minus x less than 7 அப்படி எழுதியிருக்கோம். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், mod கொடுத்துருக்காங்களா, மாடில் இருந்துச்சுன்னா நம்ம -7க்கும் +7க்கும் நடுவில் தான் இருக்கும்னு எழுதிக்கலாம். ஸோ -7 இங்கே லெஸ் தேன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்கே லெஸ் தேன் மாட் எடுத்துடணும். எடுத்துட்டு 3 minus x less than 7. இப்போ இங்கே 3 வந்து ப்ளஸில் இருக்குது. இந்த சைடில் ஹோல் டேர்ம் ஃபுல்லாக 3s சப்ராக்ட் பண்ணிடும். ஸோ -3 less than -x. இங்கே -3 சப்ராக்ட் பண்ணோன்னா -3 +3 கேன்சல் ஆயிரும். ஸோ லெஸ் தேன் 7 -3 போட்டுக்கலாமா. இது ரெண்டே ஆட் பண்ணோன்னா -10 less than -x less than இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் சைன் மாற்ற போகிறோம். சைன் மாற்றும் போது நமக்கு லெஸ் தேன் இருக்கிறதெல்லாம் கிரேட்டர் தென் மாறிடும். ஸோ -10 இருக்கிறத +10 எழுதிக்கலாமா. லெஸ் தேனுக்கு பதிலாக கிரேட்டர் தென், -xக்கு பதிலாக x, லெஸ் தேனுக்கு பதிலாக கிரேட்டர் தென், அண்ட் 4க்கு பதிலாக -4. இப்போ இந்த வேல்யூஸை மைனஸ்லேருந்து ப்ளஸ் வர மாதிரி நம்ம திருப்பி எழுதிக்கிறோம். ஸோ -4 less than x less than 10. therefore x வந்து எதுக்குள்ளே இருக்கும், -4க்கும் 10க்கும் நடுவில் இருக்கும். ஸோ x belongs to -4, 10. செகண்ட் ஒன், modulus 4x minus 5 greater than or equal to -2. சொல்யூஷன், -2க்கும் +2க்கும் நடுவில் தான் modulus 4x minus 5 வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் அப்படி எழுதியிருக்கோம். இப்போ எல்லா சைடும் -5 ரெண்டு சைடு கொண்டு வந்துட்டோம்னா +5. ஸோ -2 + 5 less than or equal to 4x எழுதியிருக்கோம். எங்கே +5 போட்டோன்னா 5 கேன்சல் ஆயிரும். ஸோ less than or equal to 2 + 5. இப்போ இது ரெண்டே செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 3 வேல்யூ. less than or equal to 4x அப்படியே வச்சுட்டோம். less than or equal to ரெண்டே ஆட் பண்ணாலும் நமக்கு 7. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஹோல் டைம் இங்கே வந்து 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்கா. ஸோ 4 இதையும் நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ 3/4 less than or equal to 4 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். less than or equal to 7/4. therefore x belongs to 3/4 into 7/4. 3/4க்கும் 7/4க்கும் நடுவில் தான் எக்ஸ் வேல்யூ இருக்கும். தேர்ட் சம், modulus 3 minus 3/4x less than or equal to 1/4. இப்போ நம்ம வந்து பிரித்து எழுதிக்கலாம். -1/4 less than or equal to 3 minus 3/4 x minus 1/4. இப்போ 3 வந்து எல்லா சைடு சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ -1/4 -3 less than or equal to -3/4x இருக்குமா, மீதி -3/4x less than or equal to 1/4 -3. இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, -1 into 4 into 3 12. ஸோ -12/4 less than or equal to இந்த வேல்யூஸ் அப்படி எழுதிக்கிறோம். ஸோ 4 into 3 12. ஸோ 1 - 12/4. இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு -13/4. 6 less than or equal to -3/4x less than or equal to -11/4. இப்போ ஹோல் டேர்ம்ஸை 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ -13 less than or equal to -3x less than or equal to -11. இப்போ மைனஸ் ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த less than or equal to ஃபுல்லாக greater than or equal to மாறிடும். ஸோ 13 greater than or equal to 3x greater than or equal to 11. இப்போ எல்லா சைடும் 3ஆல் டிவைட் பண்ணிடும். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 13/3 greater than or equal to x greater than or equal to 11/3. ஸோ இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம், திருப்பி எழுதிக்கலாம். ஸோ 11/3 less than or equal to x less than or equal to 13/3. So x belongs to 11/3, 13/3. Fourth one, mod x minus 10 less than -3. Solution, mod x minus 10 less than -3 given அப்படி எழுதியிருக்கோம். -10 ரைட் சைடு கொண்டு தான் +10 mod x இது ரெண்டே செப்பரேட் பண்ணோன்னா 7. ஸோ இப்போ வந்து mod -7 less than 7 இருக்கா. ஸோ -7 less than mod எடுத்துட்டு x less than 7 எழுதிக்கலாமா. therefore x belongs to -7, 7. Second sum, solve 1/mod 2x minus 1 less than 6 and express the solution using the interval notation.
அதோடைய சொல்யூஷன் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. mod 1/2x 2x minus 1 less than x கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்து மாடில் உள்ள வேல்யூவை இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். ஸோ 1 less than 6 into mod 2x minus 1 எழுதிக்கலாமா. ஸோ இங்கே வந்து 1 இருக்கா, 1 வந்து ரைட் சைடு கொண்டு வந்தோன்னா இங்கே +1 இருக்குது -1 ஆயிரும். இங்கே என்ன இருக்கும், எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன போட்டுக்கோம், வேல்யூ 0. ஸோ 0 less than 6 mod 2x minus 1 minus 1 இது அப்படியே திருப்பி எழுதியிருக்கோம். ஸோ வேல்யூஸ் இருக்கிறது எங்கிட்ட எழுதியிருக்கோம். ஸோ 6 mod 2x minus 1 mod minus 1 greater than 0. இப்போ இந்த mod வந்து எடுத்து விடும்போது நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ப்ளஸ் வேல்யூஸ் மைனஸ் வேல்யூஸ் 2 வேல்யூஸ் கிடைக்குமா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 into 2x minus 1 minus 1 greater than 0. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம், அடுத்து இங்கே மைனஸ் வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த -1 ரைட் சைடில் வந்தால் +1. இங்கே 6 இருக்குதா நியூமரேட்டரில், டினாமினேட்டருக்கு கொண்டாச்சு. ஸோ 1/6. இங்கே நெக்ஸ்ட் லைனில் என்ன எழுதியிருக்கோம், 2x. இங்கே -1 இருக்கா. ஸோ -1 ரைட் சைடில் வந்துச்சுன்னா +1. இது ரெண்டே ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது, 7/6. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 2 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, இன்சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர். ஸோ 7/12. இப்போ மைனஸில் எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ப்ளஸில் எடுத்து செஞ்சோமா, இது வந்து ப்ளஸில் எடுத்து செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸில் எடுத்து செஞ்சுருக்கோம். மைனஸ் ஆஃப் 2x minus 1 greater than 0. இப்போ -1 ரைட் சைடில் வந்துச்சுன்னா +1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அதை இங்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6 இருக்கா, அந்த 6 அப்படியே கொண்டு வந்து எழுதியிருக்கோம். இங்கே -1 இன்சைடு வந்துச்சுன்னா +1 2x greater than 5/6. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணோன்னா 5/6. x greater than 6 2 வந்து டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா 5/12. இப்போ இதோட இன்டர்வல் வேல்யூ என்னது, x greater than 7/12 and x greater than 5/12. Therefore x belongs to -infinity, 5/12 union 7/12, infinity. இதுதான் அந்த இன்டர்வல் வேல்யூ. 5/12க்கும் அடுத்துள்ளது இன்ட்டு 7/12 விட அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் -infinity இங்கிட்ட இருக்குது, ரைட் சைடில் இருக்குது infinity. Third sum, solve -3 mod x plus 5 less than or equal to 2 and graph the solution set in a number line. ஸோ நம்ம இப்போ எதாவது சால்வ் பண்ண போகிறோம்னா given அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். +5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5. இது ரெண்டே செப்பரேட் பண்ணணும்னா -7. 3 எங்கிட்ட நியூமரேட்டரில் கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ mod x greater than or equal to 7. இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ அது நம்ம மாற்றும் போது less than or equal to இருக்கா. ஸோ இங்கே மாற்றும் போது மைனஸ் ரெண்டு சைடு இருக்குது. இங்கே மாற்றும் போது greater than or equal to நம்ம மாற்றிருக்கோம் மைனஸ் எடுக்கும்போது. ஸோ 3 நியூமரேட்டரில் எழுதியாச்சு. இப்போ வேல்யூஸ் எதுக்கு நடுவில் இருக்கும், x less than or equal to -7/3 and x greater than or equal to 7/3. ஸோ லெஸ் தென் -3 விட -7/3 விட கம்மியான வேல்யூஸ், அதனால நம்ம இன்ஃபினிட்டி -இன்ஃபினிட்டிலேருந்து -7/3 எழுதிக்கலாமா. யூனியன் 7/3 விட அதிகமான வேல்யூஸ். ஸோ 7/3, இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதோடைய நம்பர் லைன் நம்ம போடணும்னா நம்பர் லைன் போட்டுக்கிறோம். -7/3 -7/3 விட கம்மியாக இருக்க வேல்யூஸ் அந்த 7/3 விட அதிகமான வேல்யூஸ் இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த ரெண்டு சைடு இதுதான் x உடைய இன்டர்வல். Fourth sum, solve 2 into mod x plus 1 minus 6 less than or equal to 7 and graph the solution set in a number line. Solution 2 into mod x plus 1 minus 6 எழுதியிருக்கோம். given less than or equal to 7. இங்கே -7 -6 ரைட் சைடில் வந்துச்சுன்னா +6. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 13. இப்போ 2 வந்து நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம், -13/2 less than or equal to x plus 1 less than or equal to 13/2 எழுதிக்கலாமா. இங்கே +1 இருக்கா, இது ரெண்டு சைடு செப்பரேட் பண்ணி விட்டுடலாமா. ஸோ -1 இங்கிட்டும் -1. இது ரெண்டு செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, -15/2. இந்த ரெண்டு வேல்யூ செப்பரேட் பண்ணும்போது 13/2 -1 equal to 11/2. அப்போ எக்ஸோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும், -15/2க்கும் 11/2க்கும் நடுவில் இருக்கும். Therefore x belongs to
minus 15 by 2 comma 11 by 2. So minus 15 by 2 இந்த இருக்கு, 11 by 2 வேல்யூ இந்த இருக்கு. Fifth sum, solve 1 by 5 into mod 10x minus 2 less than 1 given அப்படி எழுதியிருக்கோம். 5 denominatorல இருக்கிறது இங்கிட்ட வந்துச்சுன்னா numerator, so less than 5. இப்போ mod எடுத்து விடுறதுக்காக நம்ம ரெண்டு சைடு எப்படி எழுதிக்கலாம், minus 5 less than 10 minus 10x minus 2 less than 5. இப்போ ரெண்டு சைடு 2 ப்ளஸ் பண்ணிடலாம், இங்கே minus 2 இருக்கா, ஸோ இந்த சைடு 2 ப்ளஸ் பண்ணிடலாம். minus 5 plus 2 less than 10x, இங்கே 5 plus 2. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா minus 5 plus 2 equal to minus 3 less than 10x அப்படி எழுதியிருக்கோம். less than 5 plus 2 equal to 7. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே நடுவில் எக்ஸுக்கு தானே கண்டுபிடிக்கணும், ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ minus 3 by 10 less than x less than 7 by 10. Sixth sum, solve mod 5x minus 12 less than minus 2 கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். minus 2க்கும் plus 2க்கும் நடுவில் தான் 5x minus 12 வேல்யூ இருக்கும். ஸோ 12ஆல் ரெண்டு சைட்லையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ minus 2 plus 12 less than 5x, இங்கே plus 12 போடும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ less than 2 plus 12, minus 2 plus 12 equal to 10. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 10 less than 5x அப்படியே எழுதிக்கிறோம். less than 12 plus 2 equal to 14. இப்போ 5ஆல் ரெண்டு சைடு டிவைட் பண்ணுறோம். ஸோ 10 by 5 less than x less than 14 by 5. இப்போ 10 by 5 கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் 2. 2 less than x less than 14 by 2. ஸோ x belongs to 2, 14 by 5.